வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சீமென்ஸ் கண்ட்ரோலில் எப்படி நம்ம டேப் த்ரெட்டிங் அடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சீமென்ஸில் 808 வெர்ஷன் மிஷின். இது சீமென்ஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் சீமென்ஸில் பழகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஃபனுக்குக்கும் சீமென்ஸுக்கும் ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபனுக்கு வந்து 2 லைனில் நம்ம ஒரு சைக்கிள் அடிக்கிறோம் அப்படின்னோம்னா சீமென்ஸில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம வந்து இன்புட் பண்ணணும். ஒவ்வொரு வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, த்ரெட்டோட பிச்சு எல்லாமே நம்ம வந்து இன்புட் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு டேப்பர் த்ரெட்டிங்கான ப்ரோக்ராம் வந்து ஃபனுக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இது வந்துட்டு சீமென்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லித்தர போகிறேன். ஃப்யூச்சர்ஸில் ஒரு 4-5 வீடியோ வந்து சீமென்ஸ் பற்றி சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமென்ஸ்னாவே வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபனுக்கு பொறுத்த வரைக்கும் த்ரெட்டிங் சைக்கிள் அப்படின்னா G76 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் சைக்கிள் 99 அப்படின்னு இருக்குது. சைக்கிள் 99 அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் த்ரெட்டுக்கும் இதே சைக்கிள் தான் வருது, டேப் த்ரெட்டுக்கும் சைக்கிள் 99 தான் வருது. இப்போ த்ரெட்டிங் வந்து எப்படி நம்ம ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குது, சீமென்ஸில் எந்த இடத்துல வந்து ஆப்ஷன் உண்டு அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். சீமென்ஸில் எடிட் மோடு அப்படின்ட்டு தனியாக கிடையாது. எடிட் மோடு இருக்கிற மிஷினும் ஒரு சில மிஷின்ஸ் இருக்குது. இதில் வந்து மெமரியில் வச்சே நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை ஆல்ட்ரு பண்ண முடியும். இதில் எடிட் பண்ணோம்னா கட் காப்பி பேஸ்ட் இருக்கும். ட்ரில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் சைக்கிள்ஸ் பண்ணிக்க முடியும். டர்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து க்ரூவிங்கு, அண்டர்கட்டு, த்ரெட்டு, கட் ஆஃபு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டர்னிங்கில் வந்து த்ரெட்டு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே வந்து த்ரெட்டிங் வந்து நார்மல் த்ரெட்டிங்கு, டேப் த்ரெட்டிங் அப்படின்ட்டு ஒரு 4 டைப் ஆஃப் த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரெட்டு லாங் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் த்ரெட்டுக்காக. அது கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து டேப்பர் த்ரெட்டுக்கானது. இந்த டேப்பர் த்ரெட்லேயே ஒரே இதுலேயே வந்து ஓடிக்கும் த்ரெட்டிங் பண்ணிக்க முடியும், ஐடியிலையும் த்ரெட்டிங் பண்ணிக்க முடியும். அதில் ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம வந்து இன்புட் பண்ணணும். அந்த இன்புட் பண்ணுறதுக்காக ஓடி த்ரெட்டா, ஐடி த்ரெட்டா, எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறது, எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், எங்கே எண்டிங் பாயிண்ட்டு, டேப்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, டேப்பரோட எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்றது நம்ம கிளியராக கொடுத்துடணும். இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண வீடியோவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஃபனுக்கில் பார்த்தீங்கன்னா Bspt டேப்பர் த்ரெட்டு, NPT டேப்பர் த்ரெட்டு அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த டேப்பர் த்ரெட்டில் என்னென்ன வேல்யூலாம் இன்புட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு P அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த P அப்படிங்கிறது வந்து 2.309 அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து த்ரெட்டோட பிச்சு mm/ரெவல்யூஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது G அப்படின்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா த்ரெட்டோட பிச்சு சம்மந்தப்பட்டது தான் இது. இது வந்து நம்ம இப்போதைக்கு இதில் தேவையில்லை, 00 கொடுத்துங்க. அடுத்தது மிஷினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் இருக்கும், ட்ரையாங்கிள் சிம்பிள்ஸ் வந்து இந்த ஃபினிஷிங் சிம்பிள்ஸ் இருக்கும். இது வந்து ரஃபிங் கம் ஃபினிஷிங்கான சிம்பிள். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண ரஃபிங் ஃபினிஷிங் அப்படின்னு மாறும். அடுத்தது வந்து லீனியர் அப்படிங்கிறது வந்து டெப்த் ஆஃப் கட்டை பொறுத்தது. ஸோ இது வந்து நமக்கு லீனியர்லேயே இருக்கட்டும். இதுக்கு அடுத்த ஒரு சில ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சிமுலேஷன்லேயே இதில் வந்து காமிச்சிருக்கும். அடுத்தது இன்டர்னல் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு மாறும். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ரெண்டுமே இந்த இதை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு த்ரெட்டோட செலெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஐடி த்ரெட்டிங்கா, ஓடி த்ரெட்டிங்கா அப்படின்னு பண்ணிக்கலாம். இன்டர்னல் த்ரெட்டு அப்படின்றதுக்கு அப்புறம் X0, Z0 அப்படின்றது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதாவது டேப் த்ரெட்டுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை வந்து நான் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்போயுமே மேரிலாண்ட் த்ரெட் சார்ட் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் ரெஃபர் பண்ணி இதோட மைனர் டயா என்னவோ அந்த மைனர் டயா வந்து 30 பாயிண்ட்ஸ் ஒரு மைனர் வேல்யூவில் இருந்து அதை வந்து ரவுண்ட் வேல்யூவாக 30.3 அப்படின்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 இன்ச் Bspt, அதாவது 1 இன்ச் டேப் த்ரெட்டு
ஓகேங்களா? இதோட த்ரெட் சார்ட்டில் இருக்கிற வேல்யூவை நம்ம டேரெக்டாக இதில் வந்து சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பிஎஸ்பிடியோட மேஜர் டயா, மைனர் டயா, அதோட த்ரெட் டெப்த்து, அதோட பிட்ச் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம இதை எந்த கால்குலேஷன் இல்லாமல் டேரெக்டாக இதையே நம்ம இன்புட் பண்ணிக்கலாம். இது த்ரெட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 33.249 அப்படிங்கிறது வந்து மேஜர் டயாமீட்டர். இதை வந்து நம்ம இப்போ இன்புட் பண்ணலை. இதோட மைனர் டயா மட்டும் இன்புட் பண்ணால் போதும். 30.291. இதை வந்து நான் 30.3 அப்படின்னு ரவுண்ட் வேல்யூவாக நான் இதில் இன்புட் பண்ணியிருக்கேன். இதோட த்ரெட்டோட பிட்ச் பார்த்தீங்கன்னா 2.309. ஸோ அந்த வேல்யூலாம் ஜஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணால் மட்டும் போதும். அடுத்தது த்ரெட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.479. இந்த வேல்யூலாம் வச்சு த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ த்ரெட்டு டெப்த்து வைக்கணும் அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்டு டெப்த்துக்காக எவ்வளோ டேப்பர் போகுது அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் புரிஞ்சிடும். எப்படி நம்ம த்ரெட்டோட ஸ்டார்டிங் டயமீட்ரு என்ன, மைனர் எண்டிங் டயமீட்ரு என்ன அப்படின்னு அதில் கிளியராக புரிஞ்சிருக்கும். அதில் கால்குலேட் பண்ணிவிட்டு மேஜர் டயாமீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா 33.249. இது வந்து நம்ம ஓடி த்ரெட்டிங் பண்ணும்போது நம்ம சீமென்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்புட் பண்ணணும். நம்ம ஐடி த்ரெட்டிங் பண்ணுறதுனால 30.291 அப்படின்ற வேல்யூவாக நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸில் X1 Z1 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா X1 அப்படிங்கிறது வந்து டேப்பர் த்ரெட்டோட எண்டிங் டயமீட்டர். அடுத்தது Z1 அப்படின்றது வந்து த்ரெட்டோட டெப்த்து, அதாவது -26 அப்படிங்கிறது வந்து த்ரெட்டோட டெப்த்து. இப்போ 30.3லேருந்து 26 mm டெப்த்துக்கு ஒரு 1.78 டிகிரி ஆங்கிளில் வந்து இந்த டேப்பர் த்ரெட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். இப்போ 30.3லேருந்து Z-26 அப்படின்ற லென்த்துக்கு நம்ம 1.78 டிகிரிக்கு ஒரு கேட் பாயிண்ட் வளைஞ்சோம்னா அதில் நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த டயாமீட்ரு வேல்யூ வந்து அது என்ன டிஸ்டன்ஸ் வேல்யூவோ அதை வந்து 30.3லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னோம்னா நம்மளோட த்ரெட்டோட எண்டிங் பாயிண்ட் 28.56 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுவும் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணேன் இல்லைங்களா, அதுலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அடுத்தது LW அப்படின்னா பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு முன்னாடி, அதாவது கார்மெண்ட் ஃபேஸ்லேருந்து முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இதோட மீனிங்கு. LR அப்படிங்கிறது வந்து த்ரெட்டோட எண்டில் ஒரு டேப்பர் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேல்யூ அது. இல்லை ஒரு 1 mm பண்ணிங்கன்னா 1 mm வந்து த்ரெட்டோட எண்டில் டேப்பர் ஃபார்ம் ஆகும். அடுத்தது H1 அப்படிங்கிறது வந்து த்ரெட்டோட ஹைட்டு. இது வந்து நம்ம டேபிளில் 1.479 அப்படின்னு இருந்தது. அந்த வேல்யூ டேரெக்டாக இதில் இன்புட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.25 போட்டிருக்கேன். இதை வந்து நான் எடிட் பண்ணி மாற்றிக்கிட்டேன். இது வீடியோவில் வந்து வரல. அடுத்தது டிபி அப்படின்றத பற்றி பார்ப்போம். டிபி அப்படின்னா இது வந்து த்ரெட்டோட பிட்ச் சம்மந்தப்பட்டது தான். இதுவும் நம்ம வந்து நம்ம 0னே வச்சுக்கலாம். இது நமக்கு இந்த சைக்கிளில் வந்து தேவைப்படாது. அடுத்தது D1 அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு பாஸுக்கும் எவ்வளோ டெப்த் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ வந்து இன்புட் பண்ணும். இப்போ இதில் வந்து 0.12 அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு பாஸுக்கும் சைடுக்கு 0.12 அப்படின்னு நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது U அப்படின்றது பாருங்கள், இது வந்து த்ரெட்டோட ஃபினிஷிங் அலவன்ஸு. N அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து த்ரெட்டோட நம்பர் ஆஃப் ஐடியல் பாஸ். அடுத்தது VR அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இது வந்து த்ரெட்டோட லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ ரிலீஃப் ஆகணும் அப்படின்ற வேல்யூ தான். இதில் வந்து 0.5ன்னு கொடுத்துருக்கேன். த்ரெட்டோட லாஸ்ட்டில் போயிட்டு 0.5 ரிலீஸ் ஆகிட்டு வெளியில் வரக்கு இந்த வேல்யூ போட்டிருக்கு. அடுத்தது மல்டிபிள் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இது வந்து மல்டிபிள் ஸ்டார் த்ரெட் அடிக்கிறதுக்கானது. இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. அடுத்தது ஒரு வேல்யூ இருக்குது, அது வந்து நமக்கு 0லேயே இருக்கட்டும். கடைசியாக நம்ம இதில் வந்து அக்செப்ட் அப்படின்னு பண்ணிட்டோம்னா சைக்கிள் வந்து நமக்கு இதில் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த சைக்கிளில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன, எங்கே ரிலீஃப் ஆகணும் அப்படின்றத பற்றி எல்லா வேல்யூ இதுலேயே இருக்குது. நீங்கள் இதில் ஃபனுக்கு மாதிரி ரிலீஃப் வேல்யூ தனியாக போட வேண்டியதில்லை, எல்லாமே இது சைக்கிளில் வந்துடுது. நீங்கள் ஃபனுக்கில் வந்து நம்ம சைக்கிளுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிலீஃப் வேல்யூலாம் போடுவோம். ரிலீஃப் வேல்யூ ஸ்டாக் அதெல்லாம் வந்து சைக்கிளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து எடுத்துக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சைக்கிளுக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே இன்புட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் சைக்கிளுக்குள்ளே இருக்கிற வேல்யூக்காக தான் அது ரன் ஆகுமே தவிர சைக்கிள் ரன் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து எடுத்து ரன் ஆகாது. நம்ம சைக்கிளிங்கில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக இன்புட் பண்ணும்போது அது எதுக்கான வேல்யூ அப்படின்றது நமக்கு இதில் தெரியல அப்படின்னா
அதிலே ஒரு சில சின்ன சின்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணும்போது அதோட கமாண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துது. இதே இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சில சின்ன நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்டபிள்யூ, எல்ஆர் அப்படின்றதெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து அது ஒர்க் ஆகுது, எப்படி அந்த இடத்த வந்து மீன் பண்ணுறத வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் இருக்கிறதையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிமுலேஷன் ட்ராயிங்கில் இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக நல்லாவே புரியும். ஸோ சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக த்ரெட்டிங் பண்ணோம் அப்படின்னு இல்லை. ஃபனுக்கு மாதிரியே இதில் கொஞ்சம் கால்குலேஷன் தெரிஞ்சால் போதும். இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ண முடியும். நான் இந்த வீடியோவில் டேப்பர் த்ரெட்டிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்ரல் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேப்பர் டர்னிங் பண்ணணும். ஸோ அந்த டேப்பர் டர்னிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ணணும். ஸோ இது ஓடியில் டேப்பர் த்ரெட் ஆகட்டும், ஐடியில் டேப்பர் த்ரெட் ஆகட்டும், டேப்பர் த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த த்ரெட்டிங் சைக்கிள் யூஸ் பண்ண முடியும். டேப்பர் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இந்த சைக்கிள் யூஸ் பண்ணும்போது இன்செட் ஓவரால் லோட் ஆகும், சீக்கிரம் உடஞ்சிடும். ஸோ நீங்கள் முதல்ல டேப்பர் என்ன டேப்பரோ அந்த டேப்பரை கரெக்டாக நீங்கள் வந்து மேஜர் டையா மைனர் டையா வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டேப்பர் த்ரெட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டிங் சைக்கிள் பண்ணுங்கள். இதை வந்து டர்னிங் ஆகட்டும், மில்லிங் ஆகட்டும், கான்செப்ட் ஒன்று தான். டேப்பர் போர்டு இருக்கணும், டேப்பர் த்ரெட்டிங் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வேணும், உங்களுக்கு ஒரு யூஸ்டு சிஎன்சி வேணும் அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.